பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியா வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கட்டும். சும்மாவே ஈரம் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா வதக்க வேண்டிதான். களி போட்டாச்சு. இஞ்சி பூண்டு விழுது அதையும் தக்காளி சுருங்கணும். இதோட கல்லு கொஞ்சம் போட்டால் என்ன வதங்கும். நான் ஒரு போடுறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எத்தனை ஸ்பூன்? ஒரு ஸ்பூன் போடணும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன். புதினா மல்லித்தலை அரைச்சும் போடலாம், இல்லை உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி போட்டுக்கலாங்க. பிளெண்ட் பண்ணி போட்டுறாங்க. அதுக்காண்டி ரொம்ப அரைச்சிங்கன்னா புனிதா சார மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம பிளெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு சும்மா அப்படியே போடுறாண்டா போடலாம். இப்போ இதை நல்லா இதுவாகணும். 2 உலக்க அரிசி, 4 டம்ளர் தண்ணியா? ஆமாம், 2 உலக்கு சாப்பாட்டு அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி போடுங்க. ஊற்றி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுங்க. சாப்பாட்டு அரிசி அது அப்போ விதையாடும். அதான் 1 டம்ளருக்கு 3 டம்ளர். இப்போ நல்லா இது பார்த்தா ரசம் நச்சுறாருங்க. இப்படி தான் பண்ணலாம். இது அரிசி போட்டு வேக வச்சு காப்பி, அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி சாதத்தை கமிக்கணும். பார்ப்பாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களே செஞ்சு சாப்பிட்லாம். பாதி தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அதெல்லாம் உங்கள் ஆப்ஷன். தேங்காய் பால் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. அதையும் ஊற்றிக்கலாம். பாதிக்கு பாதி இடங்க எல்லாமே இங்கே பார்த்துக்க இது அதுன்னு சேர்த்து ஊற்றிடாதீங்க. பாதி தண்ணி பாதி தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க அரிசியை போட்டு சாரி காய்ஸ், முன்னாடி சொன்னேன்னா அந்த அரிசி பக்குவம் அதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அது வந்து 1 உலக்குக்கு 400 கிராம் அரிசி. அது நீனே சொல்றீங்க. 400 கிராம் அரிசி, 1 லிட்டர் தண்ணி. 400 கிராம் அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிங்க. 1 டம்ளர் தேங்காய் பால் அதோட சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். பழசா இருந்தால் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அரிசியை பொறுத்து நாங்கள் சாப்பாட்டு அரிசி போடுறோம். உங்களுக்கு பிரியாணி அரிசி வேணாலும் போடலாம், பிரியாணி அரிசி போடலாம், இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் போடலாம், சம்பா அரிசி எது வேணாலும் போடலாங்க. ஆனால் அரிசியை பொறுத்து நீங்கள் வச்சுக்கிறது போடுறேன். எங்கள் வீட்டில் தக்காளி சாதம், பேபி பொட்டேட்டோ 2 இருக்குது.
வாங்க சாப்பிட்லாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் இருக்கும் தக்காளி சாதம் பிரியாணி மாதிரி. அப்புறம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உங்களுக்கு ஆனியன் வெங்காயம் வேணும்னா வச்சுக்கணும். எங்கள்கிட்ட இப்போ கீழே அதனால நாங்கள் பொட்டேட்டோ வச்சுருப்போம்.